உங்களுடைய நாள் பிளஸ்ஸிங் அமைய இதோ. ஒரு மலை அடிவார பகுதியில் வசிக்கிற ஒரு கிராம மனுஷர் வந்து மலை உச்சிக்கு போய் மூலிகை பொருட்கள், பழங்கள் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து தன்னோட கிராம மக்களுக்கு வந்து வியாபாரம் செய்வார். இப்படி ஒரு நாள் அவர் மலை உச்சியிலேருந்து மூலிகை பொருட்கள், பழங்கள்லாம் வாங்கிட்டு வர வழியில் கொஞ்சம் இரவு நேரம் ஆயிடுது. வழி தடுமாறி கீழே விழுந்துறாது. இந்த மனுஷன் எப்போதுமே ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரை சார்ந்து கொண்ட ஒரு மனுஷன். எந்த பிரச்சனை வந்தாலும் எசுவேன் அப்படின்னு நோக்கி கூப்பிட்ற மனுஷன். அப்போ இவர் கீழே வந்தோன்னே, ஏசப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாரு. கூப்பிட்டோடனே அவருக்கு இதயத்தில் ஒரு எண்ணம் தோண்டிட்டு, தம்பி நீ கையை விட்டுரு. ஆனால் இந்த மனுஷன் வந்து, ஐயோ நான் எப்படி விடுவேன், கீழே விழுந்துட்டேன்னா இறந்துருவேன்னு பயத்தில் என்ன பண்ணார்னா, யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்களா, ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியுமா, ஏதாவது ஒரு வண்டி தெரியுமா, இப்படி தேடிக்கிட்டே இருந்தார். தேடிக்கிட்டே நேரம் ஆக ஏசப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அப்படி இப்படியே கேட்டுகிட்டே இருந்து காலையில் விடிந்தது. காலையில் விடிஞ்சோடனே கீழே பார்த்தா பாதைக்கும் அவர் தொங்கிட்டு இருக்க இடத்துக்கும் ஒரு ஜான் அடி தாங்க இருந்துச்சு. அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணாரா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கல ஏசப்பா, உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன், இந்த பயத்தினால உங்களை நான் விசுவாசிக்காமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். இதே போல் தான் அநேக நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் சொல்லும்போது, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போது அதை கேட்காம நம்ம பயத்தினால கீழ்ப்படுகிறதில்ல. கீழ்ப்படியாதனால நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலங்க. அதனால் பயங்கர உணர்வை எடுத்து போடுங்க. ஆண்டவர் மோசேக்கு சொன்னது, நான் உன்னோட கூட இருப்பேன். யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன் கூட இருப்பேன். வேதத்தில் அநேக இடங்களில் பயப்படாதேன், நான் உன் கூட இருக்கேன். இந்த பயத்தை நீக்குங்க. ஆண்டவரை விசுவாசிங்க, வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம்.